அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு உம்ரா சென்று வந்த ஒரு முஅத்தமீர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். ஹஸ்ரத், உம்ரா செய்த அந்த எஹ்ராம் துணியை நான் சட்டை தைத்து போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று. நான் அவரிடத்தில் சொன்னேன், தாராளமாக நீங்கள் உம்ரா செய்த அந்த எஹ்ராமுடைய துணியை சட்டை தைத்து போட்டுக்கொள்ளலாம், தவறில்லை. என்றாலும் சஹாபாக்களுடைய நடைமுறையும் பெரும் நன்மக்களுடைய நடைமுறை என்னவென்று சொன்னால், உம்ரா செய்த, ஹஜ்ஜி செய்த எஹ்ராமுடைய அந்த ஆடையை இறுதி பயணத்தினுடைய உடையாக அவர்கள் அணிவிக்க ஆசைப்பட்டார்கள். நம்முடைய எஹ்ராமுடைய தையல் இல்லாத அந்த வெண்ணிற ஆடையை நாம் உம்ரா செய்து, ஹஜ்ஜி செய்து, அதை பத்திரப்படுத்தி எடுத்து வைத்து, அதை நம்முடைய இறுதி பயணம், இறைவனை சந்திக்கக்கூடிய பயணம், அந்த பயணத்தை அல்லாஹு தாலா நமக்கு லேசானதாக ஆக்கி அருள் புரிய வேண்டும், துவா செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல் ஆஹிர கலாமனா இந்த சக்கராத்தில் மௌத் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இறைவா, என்னுடைய இறுதி சக்கராத்துடைய வேலையை லேசாக்கி இந்த உலகத்திலிருந்து உன்னை சந்திக்க வரும் பொழுது கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கரிமாவை மொழிந்த வண்ணமாக உன்னை சந்திக்க வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வ ராஹத்தன் இந்தல் மௌத், ராஹத்தான மரணத்தை தருவாயாக. வ மக்ஃபிரத்தம் பஅதல் மௌத், இன்னும் மௌத்துக்கு பிறகு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நன்மனிதனாக நான் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் எவ்வாறு துவா செய்கின்றோமோ, அந்த பயண ஏற்பாட்டுக்காக, அந்த பயணம் சிறப்பாக அமைய வேண்டும், இறுதி பயணம் என்பதற்காக நாம் எப்படி துவா செய்கின்றோமோ, அதே போன்று அந்த இறுதி பயணத்துக்கான ஆடையை நாம் தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆடை தான் நாம் உம்ரா செய்த எஹ்ராமுடைய ஆடை, ஹஜ்ஜி செய்த ஆடையாக நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு செட்டு ஆண்கள், ஆனால் பெண்களுக்கு தையல் இல்லாத எஹ்ராமுடைய ஆடை இல்லாதவர்கள் துணைவியருக்காகவும் அவர்களுடைய இறுதி பயணத்துக்காகவும் தான் பயன்படுத்திய உம்ராவுடைய அந்த ஆடையை தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தன்னுடைய மனைவிக்கு அணிவிக்கலாம். எனவே எஹ்ராமுடைய ஆடை என்பது நம்முடைய இறுதி பயணத்தினுடைய ஆடையாக நாம் பயன்படுத்துவது நல்லது, சிறந்தது. சஹாபாக்கள் அப்படி பயன்படுத்தியதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹு தாலா எல்லோருக்கும் ஹஜ்ஜுனுடைய, உம்ராவுடைய நசீபை தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.